அம்மா சாந்தி அம்மா சொன்னாங்க, எனக்குள்ள நிறைய விஷயம் புரிஞ்சு கிடையாது, அதெல்லாம் தூசு தட்டி பாலிஷ் போட்டு வெளியே கொண்டு வர்றது மாயாஜாலம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாயாஜாலம் இதுதான் பண்ண போகுது. எஜுகேஷன் கல்வி அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய அதிகபட்ச அறிவை தூண்டிவிடக்கூடிய தூண்டுகோலாக இருக்க வேண்டும் கல்வி அப்படின்னு விவேகானந்த சொல்றாங்க. எஜுகேஷன் இஸ் a manifestation of perfection already in human, already. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை, உயர்ந்தபட்ச அறிவை, உயர்ந்தபட்ச நம்பிக்கையை, உயர்ந்தபட்ச வாழ்க்கை முறையை, உயர்ந்தபட்ச மகிழ்ச்சியை நமக்கு எடுத்து நம்ம கையில பரிசா கொடுக்க போற பைஸ் தான் மாயாட்டம். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில துன்பம், கவலை, ஸ்ட்ரெஸ், கோபம், எதிர்பார்ப்பு, லட்சியம், உறவுகள்ல, உடல் ஆரோக்கியத்துல, வாழ்க்கை முறையிலே சில சில சிக்கல்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைனா சிக்கல்கள் இருக்கும், வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும், வாழ்க்கைனா மேடுபாடாக இருக்கும், கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறிடலாம். ஸோ இந்த மாதிரி சில பொய்களை தொடர்ந்து நம்ம கூட சொல்லி 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 எவ்வளோ நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கு. வாழ்க்கைனா மேடுபாடாக இருக்கணும், கஷ்டம் இருக்கணும், துன்பம் இருக்கணும், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் இருக்கும், கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறிடலாம், கஷ்டப்பட்டு படித்தா முன்னேறிடலாம், ஹார்ட் ஒர்க், சக்ஸஸ்ஃபுல் லைஃப், இது எல்லாமே போய் தான் இந்த சென்டென்ஸ் எல்லாம். இது எப்பெல்லாம் எப்படி போய் அப்போ உண்மை எது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம நம்பும்போது கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக முயற்சி பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் லைஃப் கிடையாது. இதெல்லாம் பண்ணால் இப்போ இந்த மாதிரி லைஃப்லாம் போக வேண்டியதான். இதை தாண்டி சில ரகசியங்கள் இருக்கு. இதை தாண்டி அப்படின்னு சொல்றத இதுக்கு உள்ள இதை பின்புழுத்தின ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் எங்க இருக்குனாக்கா இங்கே தான் இருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீயிங்லேயும் அந்த ரகசியம் இருக்கு. ஸோ அந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா தான் இந்த மாயாஜாலம் இருக்கு. அது ரகசியமா இருக்கிறதுனால அது இது வெளிக்கொண்டு வர்றதுனால தான் இது ஒரு மாயாஜாலம். இப்போ கல்வி முறை பண்ணியிருக்கணும், வாத்தியாருங்க பண்ணியிருக்கணும், அப்பா அம்மா பண்ணியிருக்கணும், சொசைட்டி பண்ணியிருக்கணும், அரசாங்கம் பண்ணியிருக்கணும், பண்ணல. அந்த கையில் இருக்கவங்க ஆன்மீகவாதிகள். அந்த ஆன்மீகவாதிகள் வழியில நமக்குள்ள இருக்கக்கூடிய புதைந்து கிடக்கக்கூடிய தொடவே முடியாத இடத்துல ரொம்ப ஆழமா புதைஞ்சு கிடக்கிற அந்த ரகசியங்களை வெளியெடுக்க போற ஒரு பயிற்சி தான் மாயாஜாலம். அதை நீங்க வெளியெடுத்து பார்க்கும்போது பெரிய பொக்கிஷம் வேறு எங்கேயுமே இல்லை, என்கிட்ட வித்தின் மைஸ். அது கொஞ்சம் ஆழமா நம்ம நல்லா ட்ரில் போட வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ட்ரில் ரொம்ப ஆழமா இறங்கணும். அதுதான் 28 நாள் இருக்கு. ஒரு நாள் போட்டால் பார்த்தாது, அவ்வளோ ஆழத்தில் இருக்கு. அந்த 28 நாள் அந்த ட்ரில் போட போறோம். போட்டு 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 உள்ள இருந்து போட. எஸ், இப்போ இருக்கிற நான் இல்லை, நான் உண்மையாக மிகவும் மகிழ்ச்சியானவன், உண்மையாக மிகவும் கொண்டாட்டமானவன், உண்மையில மிகவும் சக்தி வாய்ந்தவன், உண்மையாக நினைச்சவன் வாழ்க்கை நடந்துட்டே இருக்குது, நடக்குது அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வரப்போறோம், ஒரு கன்க்ளூஷன் வரப்போறோம். அதுதான் இந்த பயிற்சியோட நோக்கம். அதுதான் உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஸோ நான் இங்கிருந்து இதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட போகுது. நீங்கள் அங்கிருந்து எனக்கு கொடுக்க வேண்டிய 2 விஷயம். ஒன்று நம்பிக்கை. நீங்கள் சொல்லப்படுற விஷயத்த நீங்கள் எப்படி கேட்கணும்னா, ஒரு குழந்தை மனநிலையில கேட்கணும். ஒரு குழந்தை சும்மா உட்காந்து சொன்னா கேட்குது இல்லை. நம்ம இப்போ வரைக்கும் 1+1=2 தானே சொல்றோம். யாரும் 1+1=3 சொல்லவே இல்லை. சொன்னா தப்பான்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் 1+1=3 அப்படின்னு சொன்னா தப்பா, ஏன் தப்பு அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் நமக்கு சொல்ல தெரியாது. சின்ன குழந்தைல நம்ம அந்த எம்டி மைண்டோட உட்காந்து டீச்சர் சொன்னா சரி, அப்பா அம்மா சொன்னா சரி, மாமா சொன்னா சரி அப்படின்னு சொல்லி அப்படி வளர்த்தோம். ஸோ அது போல இந்த மாயாஜால வகுப்பு உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள பயன்பட வேண்டுமானால் நீங்க 0 மைண்ட்ல இருந்து கேட்கணும். எம்டி வெசல்னு சொல்லுவாங்க. ஸோ எம்டி வெசல நீங்க கேட்கும்போது இது ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒப்பிடுமே இல்லாம, எந்த விதமான கேள்விகள்லாம் வரும். அப்பப்போ அதெல்லாம் வந்தால் கூட பதில் அதிலே கிடைச்சிடும். நீங்கள் கேள்விகளுடைய அவசியமே இருக்காது. இன்னைக்கு கேள்வி நினைச்சுன்னா நாளைக்கே உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். ஸோ அதனால உங்களுடைய இது வரைக்கும் வாழ்க்கை உள்ள இருந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த இடம் உங்களுக்கு பதில் கூறுவதாக இருக்கும். அது ஒரு தெளிவான பதிலாக இருக்கும். எஸ் நீங்கள் சொல்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நம்பி 0 மைண்ட்ல இந்த கிளாஸ் கவனிங்க. இங்க என்ன சொல்ல போகிறது, 28 days. Life is more than 100 years. 100 years. ஸோ நான் உங்ககிட்ட கேட்கறது 28 நாள் நீங்கள் மாயாஜாலத்துக்குள்ளே இருக்கு. மாயாஜாலத்துக்குள்ளே இருக்கு. நீங்கள் சொல்லப்படுற, இங்கே நீங்கள் பேசுகிற, நீங்கள் உங்களை யோசிக்க சொல்கிறேன், இதை யோசித்து பாருங்க. அந்த யோசனை எஸ் தான் சொல்லணும், சொல்லவே சொல்லாது. 100% பாசிட்டிவ் மட்டும்தான் இது இருக்கும்.
பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் வரும் அப்படிலாம் அந்த கான்செப்ட்லாம் ஒத்துக்கிட்டே இல்லை. உண்மை என்பது எண்ணம் போல லைஃப், நினைச்சா நடக்கும், அவ்வளோதான். அந்த உண்மைக்கு உரம் ஊட்டி, அந்த உண்மைக்கு பலம் ஊட்டி, அந்த உண்மையை இன்னும் கொஞ்சம் பெருக்கேற்றி அந்த உண்மையை வாழ்க்கையில கொண்டு வரது எண்ணத்தையும் சொல்லையும் தேவையும் இன்னும் சிறப்பாக மாற்றி நம்ம நினைச்சது போல உலகத்தையே உருவாக்கி கொள்கிற ஒரு பயிற்சி நம்ம உலகத்தையே. அதனால இங்க நீ நிற்க வேண்டியது, என்ன நீங்க தர வேண்டியது, இந்த பயிற்சி நம்மளை மிக பிரமாதமாக மாற்றப் போகுது என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தவுடனே நீங்க என்ன பண்ணா, நீங்க சொல்லப்படுற எல்லா விஷயத்தையும், இங்க பேசப்படுற குரூப்ல வர எல்லா விஷயத்தையும் கவனமா ஃபாலோ பண்றது. நம்பிக்கை மற்றும் கவனம், 2 வார்த்தை நீங்க எனக்கு தரணும். 28 நாளுமே இந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும், வித்தவுட் ஃபெயிலியர். 28 நாளும் காலை மாலை வகுப்பு இருக்கு. மாலை 8 மணிக்கு ஒரு வகுப்பு இருக்கும், காலைல 5 மணிக்கு ஒரு வகுப்பு இருக்கும். காலை வகுப்பு 1 மணி நேரம் ஓடும், மாலை வகுப்பு 1 மணி நேரம் நடக்கும். காலை வகுப்பை பொறுத்தளவு நீங்க ஹெட்ஃபோன் போட்டு கண்ணை மூடி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு, ஏதோ ஒரு மூலையில் உங்க வீட்டு உங்க அறையோட ஏதாவது மூலையில் ஒரு இடத்துல ஒரு விளக்கு இருக்கணும், நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கு இருக்கணும். தேவைன்னா ஒரு ஊதுட்டு ஏற்றி வச்சுக்கலாம், தேவைன்னா வாசனையாக கொடுத்துருந்தாக்கா கொசு இல்லாமல். இப்போ ஃபேன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த அரும்புல ஃபேன் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஃபேன் இருந்தால் கூட அந்த ஃபேனோட சத்தமும் காற்றும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மயிலில் அந்த காற்றோட ஃபுல்லாக அங்கே இருக்கலாம். லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கணும், விளக்கு ஏற்றி வச்சிருக்கணும். ஓகேமா, நீங்கள் குளிச்சுட்டு தான் கிளாஸுக்கு வரணும். அது பிரச்சனையாக சுத்தனையாக தலைக்கா உடம்புக்கால அவங்க பிரச்சனை. நிச்சயமாக காலையில் இருந்து 4:50க்கு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க் ஜாயின் பண்ணுறீங்க. 5 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 5:30 மணி வரைக்கும் தியானம் நடக்கும். 5:30 to 6 மாயகர கிளாஸ் நடக்கும். மேக்ஸிமம் 6, 5:50 6 மணிக்குள்ள கிளாஸ் நிச்சயமாக முடிஞ்சிடும். ஸோ அதற்கு பிறகு ஒரு 15 நிமிஷமும் நீங்கள் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் பயிற்சி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து அந்த 15 நிமிஷம் தான். உங்களோட நோட்டுகளும் ஒரு பேனாக இருக்கும், அதில் சில விஷயங்கள் எழுதி சொல்லுவோம். அதை எழுதிட்டு நீங்கள் எப்போது போல வேலைக்கு போகலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், என்னென்னு சொல்லலாம். அது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் எடுத்து வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொன்று என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் விடிகாலம் எந்த கொள்ள பழக்கத்தை ஏற்படுத்துறீங்க, விடிகாலமே குளிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துறீங்க. தியான பயிற்சி பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற பிரபஞ்சத்தின் அதிகபட்ச சக்தி பூமியின் மீது பாய்கிற அந்த நேரத்தில் நடக்கும்போது அதனால பிரமாதமாக இருக்கும் தியானம். ஸோ எனவே தயவு கொண்டு உங்க கூட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த வேண்டுகோள் என்னன்னா, இந்த 28 நாட்கள் முடிந்த அளவுக்கு இல்லை, முழுமையாக நான்வெஜ்ஜை தவிர்த்து விருப்பம் உங்க விருப்பம். ஒரு புரட்டாசி மாதம் நினைச்சோங்க, ஒரு 20 days நான்வெஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவேன், பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் வெளியேறுதான். இந்த ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த 28 நாளும் நான்வெஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போதான் அறிவு வேலை செய்யும். அந்த அறிவிப்பு தேவைப்படுது, சிந்தனை தேவைப்படுது, நம்பிக்கை தேவைப்படுது, கவனமும் தேவைப்படுது. ஸோ அது எல்லாத்தையும் டைலூட் பண்ணும் இந்த மாதிரியான ஆமிஷ உணவுகள் தான். நிறைய விஷயம் டைலூட் பண்ணும். அது இது ஒன்று மட்டும் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அது விடவே முடியாது அப்படின்னா நீங்கள் வாயாவது எடுக்க வேண்டியதான். ஸோ 28 days தான், அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை. இந்த விஷயம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது காலையில் டைமுக்கு வந்துடணும். போய் 4:50க்கு ஓப்பன் ஆகும், 5 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 5:05, 5:10, 5:20 நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த 5லேருந்து 5:25 வரைக்கும் தியானம் நடக்கும். நீங்கள் உள்ளே வரும்போது நிச்சயமாக ஒரு சத்தம் கேட்கும், எல்லாருக்கும் கேட்கும். அது உங்கள் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணும். தியானத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது பாவமாயிடும். நான் வச்சுக்கோங்க. தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட நேரம் 5ன்னா 5 தான். அது 5:01 இல்லை 4:50 இல்லை. 4:50 5 10 நிமிஷம் உங்களுக்கு லிங்க் இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டே இருக்கலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் உள்ளே வர முடியும், பட் வந்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுவீங்க மற்றவங்கள. அதனால கொஞ்சம் டைம் உள்ள வந்துருச்சு, அவ்வளோதான். கிளாஸ் முடிவுள்ள முழுமையாக இருக்கேன். முக்கியமாக இந்த மாலை வகுப்பு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். காலை வகுப்பில் நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்க, உட்காந்துக்கிறீங்க, தியானம் பண்ணுறீங்க, நான் சொல்கிறது கேட்குறீங்க, அப்படி எழுதுறீங்க, எந்திரிச்சு போயிடுறீங்க, உங்கள் வேலையை பார்க்குறீங்க. மாலை வகுப்பு பொறுத்தவரை சில பேர் டிராவலில் இருப்பாங்க, சில பேர் இறக்கி இருப்பாங்க, ஏதோ ஊரில் இருப்பாங்க, எங்கெல்லாம் எங்கே வேணாலும் நீங்கள் அப்போ வந்து வீடியோலாம் தேவைப்பட்டால் மட்டும் ஆன் பண்ணலாம். காலையில் வீடியோ வகுப்பே கிடையாது, மாலை வகுப்பு மட்டும் தான் வீடியோ. காலைல நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபுல்லையும் பயன்படுத்திருப்பீங்க, பயிற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அறியாமலே அது நடந்திருக்கும். அது மூலமாக ஒரு குறிப்பிட்ட மகிழ்ச்சியை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சி கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் மாயஜாலத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த மகிழ்ச்சியை ஒரே நிமிஷத்தில் ஈவினிங் வகுப்புல ஷேர் பண்ணணும். அதுதான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலை வகுப்பு 40% முக்கியம், மாலை வகுப்பு 60% முக்கியம். ஒரு பேட்ச் நான் சொல்கிறேன், ஆனால் மாலை வகுப்பு நீங்கள் வரலன்னா மாயாஜாலத்தை அலட்சியப்படுத்தின்னு அர்த்தம் வேணும். மாயாஜாலத்தை அலட்சியப்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து மாயாஜாலத்தோடு இருக்க வேண்டாம். இந்த மாயாஜாலம் 28 நாளும் அலட்சியப்படுத்தப்படாமல் செய்யப்பட வேண்டும். இதுக்கு தான் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கணும். நீங்கள் நான் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறேன்,
அந்த மெசேஜ் உங்க பேர்ல மாத்தி எனக்கு உறுதிமொழியாக மெசேஜ் போடுங்க. இந்த 28 நாட்களும் காலை மாலை வகுப்பு தவறாமல் நான் கலந்து கொள்வேன் என்று என் மனதையே சாட்சியாக வைத்து உறுதியளிக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் நீங்க குரூப்லயே போட்டுருங்க. ஆனால் அந்த பேச்சு, அந்த வார்த்தையை, அந்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் தான் மாயாஜாலத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். நான் வச்சுக்கோங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை நண்பர்களே, கதை முடிட்டு இந்த 28 நாள் மாயாஜால பயிற்சி, இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய கடைசி பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி எந்த வகுப்பும் தேவையில்லை, எந்த குருவும் தேவையில்லை, எந்த மெடிக்கலும் தேவையில்லை, எந்த மெடிசனும் தேவையில்லை, எந்த நோயும் வரப்போது இல்லை, இந்த பிரச்சனை வரப்போது இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பேக்கேஜ் இந்த மாயாஜாலம். இதுதான் வழி வாழ்க்கைக்கு. இது தவிர வேற வழியே இல்லைன்னா எப்படி ஃபாலோ பண்ணீங்க? அப்படி ஃபாலோ பண்ண காலை மாலை காலை மாலை எந்த தயக்கமும் இல்லாம எந்த வரை எப்படி இருந்தாலும் 28 நாட்கள் நீங்க தயவு செய்து உங்க வாழ்க்கைக்காக செய்யலாம். நான் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன். 28 டேஸ்ல இன்னைக்கு உங்க மனதில் உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த மாதிரியான ஹர்டல்ஸ் இருக்கோ, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ 28ஆவது நாள் உங்க கண் பார்வைக்கு வந்துருப்பாங்க. இதோ இருக்கு, எங்க இருக்கு, பிரமாதமா இருந்தது. அப்ப நீங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுவீங்க. மாயாஜாலம் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கண்ணீர் விட்டு அழுவீங்க. அனைத்து துன்பங்களும் அவங்களை விட்டு விலகி போறீங்க, அழகா ஃபீல் பண்ணீங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணிக்கூடாது. காலை வகுப்போ அல்லது மாலை வகுப்போ ஒரு நாளும் மிஸ் பண்ணாம இருந்தால் தான் அந்த விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லேட்டா நடக்கும். ஆனா இப்ப நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி சக்தி மிக்க பயிற்சி. ஒரு முறை நீங்க மாயாஜால பயிற்சியை உணர்ந்துட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம். நீ ஃபர்ஸ்ட் டைமே ஒரு வேளை உணராம போயிட்டா மாயாஜாலம் எவ்வளவுதான்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்ப என்ன தெரியுமா, ஒரு பிரமாதமான வாழ்க்கையே புரட்டி போற ஒரு பயிற்சி கையில கிடைச்சு கூட ஒரே ஒரு வகுப்பு நீங்க அட்டன் பண்ணாதனால மாயாஜாலத்தை பற்றி மதிப்பு குறைஞ்சிடும். உங்க வாழ்க்கை முழுவதுக்கும் உங்க மாயாஜாலம் பயன்படாம போயிடும். அவ்வளவுதான்மா, இது ஒரு புத்தகம் எது பயிற்சி கொடுக்குறாங்க, எது சொல்றாங்க, நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. வாய்ப்பு இருக்கு. 20 நாள் முழுசா ஃபாலோ பண்ணி பாருங்க. வாழ்க்கையின் பிரம்மாண்டங்களின் வாசல்ல நீங்க காரடி வைப்பீங்க. உங்களை அறியாமலே 28 நாள்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அறிவுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய பொருளாதாரத்தினுடைய ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். யாரும் உங்களை தொடல, எந்த மாத்திரையும் கொடுக்கவே இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட் தரல, உங்க சைக்கலாஜில உங்கள்கிட்ட பேசவே இல்லை, உங்களுக்கு வேற எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு தியானம், நம்பிக்கை, கவனம், ஒரு சில உணர்வுகள்ல இருந்து சில மாற்றங்கள். ரொம்ப மினிமல் மேட்டர்ஸ் தான். இந்த மினிமல் மேட்டர்ல கை வைக்க போறோம், அதை கொஞ்சம் டியூன் பண்ண போறோம், பாட்டு கிளியரா கேட்கும் போது சந்தோஷமா டான்ஸ் ஆட போறோம். அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே நம்ம பிடிச்ச பாட்டு ஓடிதான் இருக்குது. அது கூட ஒரு இறைச்சல் இருக்கு. மாயாஜாலம் ஒன்றும் பண்ணல, அந்த டியூனர்ல கை வச்சு கொஞ்சம் டியூன் பண்ணி அந்த இறைச்சல் இல்லாம பாட்டை கிளியரா கேட்க வைக்க போகுது. இவ்வளவுதான் மாயாஜாலம் பண்ண போகுது. நீங்க பாதி இறைச்சலே போதுன்னாக்கா வாழ்க்கையில சிக்கல் இருந்துட்டே உங்களை இருக்கலாம். அதனால முழு இறைச்சலும் துளி கூட சின்ன டியூன் தான். அது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டுக்கோங்க. இதான் மாயாஜால அடிப்படை. இது புரிஞ்சாதான் மாயாஜாலம் புரியும். மாயாஜாலம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில சிக்கல், துன்பம், கவலை, கோபம், வெறுப்பு, பிரச்சனை, பணம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, உறவுகள் சரியில்லை, இது போல நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிக்கல் நீங்க சொன்னாலும் இது எந்த சார்ந்த சிக்கலாக இருந்தாலும் ஒன்றுதான் காரணம். என்ன காரணம் தெரியுமா? இதற்கு முன்னாடி அது சார்ந்து நீங்கள் யோசிக்கும் போது, அது சார்ந்து நீங்கள் பேசும்போது, அது சார்ந்து நீங்கள் செயல்படும் போது, அது நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை, அதற்கு நீங்கள் முழுமையாக பயன்படவில்லை, அதற்கு நீங்க முழுமையா இல்லை. அதுதான் விட்ட குறை தொரட்ட குறைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம பார்வையில பட்டுச்சு, அதை முழுமையா செய்யவே இல்லை, அப்புறம் பார்த்தா நின்றுட்டீங்க. ஒரு தொழில் வந்துச்சு, ஒரு பிசினஸ் வந்துச்சு, ஒரு மாத்திரை கிடைச்சது, ஒரு அறிவும் கிடைச்சது, ஒரு வேலை கிடைச்சது, ஒரு படிப்பு கிடைச்சது, ஒரு புத்தகம் கிடைச்சது, ஒரு டீ கிடைச்சது, ஒரு காஃபி கிடைச்சது, ஒரு சாப்பாடு கிடைச்சது. இதெல்லாம் கிடைக்கும் போது அதை அரைகுறையா மேய்ஞ்சிட்டு நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு வந்துட்டீங்க. நுனிப்புள் மேய்ஞ்சதுனால அது எச்சில்
ஆகிவிட்டது. எனவே யாருமே மேயவில்லை. உங்களுக்காக அது காத்திருக்கிறது. அது காத்திருக்கும் போது நீங்கள் எப்போ வரீங்க கேட்டுட்டே இருக்கும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும். எத்தனை விஷயத்த உங்க கையில அப்ரோச் பண்ணிருப்பீங்க, எத்தனை விஷயத்த அப்படியே பாதிலே விட்டு வந்திருப்பீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. 1, 2, 1000, 2000 அல்ல, லட்சக்கணக்கான விஷயங்களை அப்படியே விட்டு விட்டு அரைவதிலே வந்திருப்பீர்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். நல்ல பிரச்சனை சாப்பிடலான்னு உட்காடுறீங்க. ஆனா காலையிலே முடிவு வச்சுட்டீங்க, இன்னைக்கு சஷ்டி விரதம்னு. அப்ப என்ன பண்றீங்க? பசியா இருந்தாலும் முருகருக்காக விரதம் இருந்தீங்கல்ல. அதுதான் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்கள ஒரு சிக்கல். பசி எடுத்துச்சு, நீங்க சாப்பிட்ருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்திருக்க வேண்டியது. நீங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வேணாம்னு விட்டுட்டீங்க. அதான் விட்ட குறை தொட்ட குறை. பசி இதுதான் இந்த பிரச்சனையே சொல்யூஷன். பிரச்சனை வந்து நீங்க ஜெயிச்சு கொடுக்கவே இல்லை. ரொம்ப அழகா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு போன் வந்து அந்த ஜூஸ் அப்படியே விட்டு போயிருக்கீங்க. அது யாருன்னா எத்தனை ஜென்மமானாலும் நீங்க தான் ஜூஸ் குடிங்க. இப்படியே குடிச்சா டேஸ்டா, திரும்ப வேலைலாம் முடிச்சது குடிச்சா கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். ஈவினிங் குடிச்சா எல்லாம் முடிச்சிருக்கும். நாளைக்கு குடிச்சா எடுத்து போயிடும். ஒரு வருஷம் குடிச்சா விஷமா மாறிடும். நல்லா பாருங்க. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில விஷமாக மாறி இருக்கிறது. நிறைய ஜூஸ், நிறைய டீ, நிறைய காஃபி, நிறைய சாப்பாடு, நிறைய உறவுகள், நிறைய பேச்சு, நிறைய வேலை, நிறைய தொழில், நிறைய பணம். இது எல்லா விஷயமும் விட்ட குறை தொட்ட குறை இருக்குது. ஒவ்வொன்றுமையுமே நாம சுமந்து கொண்டு இங்க உட்காந்துருக்கிறோம். இதெல்லாம் இப்ப நம்ம வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. எப்போ ஒருவன் கூப்பிட்டே இருக்குது. எனவே இப்ப நம்ம முழுசா இயங்க முடியவில்லை. இது எல்லாவற்றையும் தீர்த்து கட்டுகிற பயிற்சி தான் மயாகம். இப்ப நீங்க ஒரு 35 வயசுல வச்சுக்கோங்க. 35 ஆண்டுகளாக நம்ம 24 இருந்து இப்போ வரைக்கும் 1000 லட்சக்கணக்கான விஷயங்கள் விட்டோம். அத்தனை விஷயங்களையும் அணுகி இனி உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை, இனி என் வாழ்க்கையும் தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் முழுமையாக நீக்குகிற ஒரு பயிற்சி தான் மயாகம். புதுசா இருக்கு. இந்த கான்செப்டே புதுசு. இப்படி கூட இருக்குமா? எஸ், இருக்கும். இயற்கை விதி. நீங்கள் உருவாக்கியதை, நீங்கள் தொடங்கியதை நீங்கள் தான் முடிக்கணும். முடிக்காம அதுதான் வாழ்க்கையில சுமை. அந்த சுமை கூட 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 பாரம் அதிகமாகும். பாரம் அதிகமாக அவங்களால வாழ முடியாது. இன்னைக்கு ஏதோ சாப்பிட நினைக்கிறீங்க, சாப்பிட முடியாது. ஏன்? அன்னைக்கு நீங்க சாப்பிடாம விட்ட விஷயம் டிஸ்டர்ப் பண்ணும். என்னை குறைய விட்டு நீங்க தான் பண்ணுற அப்படின்னு உள்ள மனசுக்குள்ள எண்ணம் நிறைய ஓடுது இல்ல, தேவையில்ல எண்ணங்கள்லாம். அது எண்ணத்துலாம் காரணம் விட்ட குறை தொட்ட குறை. எதையோ தொட்டீங்க, பாதிலே விட்டீங்க, நீங்க வந்து சாப்பிட்டுக்கிறீங்க. உணவு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் இப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வந்துட்டோம். அங்க போயிட்டு ஒருத்தர் துன்பம் கொடுத்துட்டோம். அந்த துன்பம் இப்போ வந்து துன்பமா நிக்குது. 10 வயசுல கொடுத்த துன்பம் இப்ப 40 வயசுல நிக்குது. கண்டிப்பா அடுத்த வருஷம் பெரிய பிரச்சனை வரப்போது உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணோம்? அந்த 10 வயசுக்கு போயிட்டு அப்ப செஞ்சது நம்ம செஞ்ச தப்பை உணர்ந்து ஒரு மன்னிப்பு. அப்ப என்ன பண்ணலாம்? இன்னும் 2 வருஷம் 1 வருஷம் வரப்போது துன்பத்தை நம்ம என்ன பண்றோம்? அங்கே போய் தவிர்த்து விடுகிறோம். டைம் டிராவல்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பின்னோக்கி சென்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அஜெண்டாவை, அந்த ரூலை, அந்த ஃபார்முலாவை நம்முடைய அறிவை கொண்டு மாற்றி அமைக்கிறோம். எதிர்காலத்தில் வரப்போ எல்லாத்தையும் உண்மையாக மாற்றிக் கொள்கிறோம். வரப்போற துன்பம் எல்லாம் நம்ம கருமையத்தில் இருக்கு. நாம யாருக்கும் துன்பம் கொடுத்துருக்கோம், துன்பம் வரப்போகுது. யாருக்கும் இன்பம் கொடுத்துருக்கோம், இன்பம் வரப்போகுது. யாருக்கும் காசு கொடுத்துருக்கோம், காசு வரப்போகுது. யாருக்கும் வழியை கொடுத்துருக்கோம், நம்ம வழி வரப்போகுது. அப்போ என்னவெல்லாம் கொடுத்துருக்கோம்னு கண்டுபிடிச்சு அதனோட நம்ம சமாதானப்படுத்தி, என் வாழ்க்கையில உனக்கு எனக்கு இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் என்னோட சமாதானம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சமாதானப்படுத்தணும். 28 நாட்கள்ல நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் சமாதானம் ஆயிடும். வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும். இதுக்கு மேல உங்களை குறிக்கிடவோ உங்களுக்கு குழப்பவோ எதுவுமே இல்லை என்கிற அளவுக்கு மனசு, அறிவு, ஆத்மா அனைத்தும் தெளிவாயிடும். லைஃப் என்னடா காத்துல
பறக்கிற காய்ந்த இலை போல லேசா மாறிடுவீங்க. இதுதான் மாயாஜாலம் என்கிற பயிற்சி செய்கிறது. இந்த பயிற்சி வெறுமனே பயிற்சி மட்டும் இல்லை, இது கூட நம்ம என்னத்தை சேர்க்கிறோம்? தியானத்தை சேர்க்கிறோம். ஆர்டினரி மாயாஜாலத்தை தியானம்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? தியானத்தை உள்ள சேர்க்கிறோம். மனதின் ஆழ்ந்த அமைதிக்குள்ள பயணம் செய்யறோம். அங்கிருந்து மாயாஜாலத்தை எடுத்து பயணம். அது மூணாவது, இது நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தோட சேர்க்கிறோம். பிரம்ம முகூர்த்த நேரத்தோட சேரும்போது காலையில் எந்த உடனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா அப்படி உட்காரும் போது பிரபஞ்ச சக்தி எப்பவுமே பூமி மேல வந்துதான் இருக்கும். ஆனால் காலை அதிகாலை வேலையில மிக தூய்மையான சக்தியை எந்த மனிதனுடைய எந்த எண்ணமே டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாம் தூங்கி நிற்கிறான். காலை 3-4 மணிக்கு தான் அங்கிருந்து ஒரு 6 மணி வரைக்கும். அப்போ அந்த ஃப்ளோ ஆகிற எனர்ஜி வந்து தூய்மையானதா இருக்கும். மனித எண்ணங்களின் குறுக்கிலே இருக்காது. அப்போ அந்த எனர்ஜைஸ்டு கண்டிஷன்ல அற்புதமான தியானத்தோட மாயாஜாலத்தை சேர்க்கும் போது பிரமாதமாக மாயாஜாலம் வேலை செய்கிறது. அனைத்து சிக்கல்களுக்குரிய விஷயங்களும் தீர்க்கப்பட்டு சமாதானம் அதுக்குள்ள நிலவுகிறது. வாழ்க்கை நம்முடைய எண்ணத்தின்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது, எண்ணத்தின்படித்தான் நடக்க போகிறது என்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும், ஒரு டெஃபினேஷன் கிடைச்சிடும். ஹை டெஃபினேஷன் தி லைஃப். அதான் மாயாஜாலம். ஹை டெஃபினேஷன் தி லைஃப். எப்படியும் பழசா இருக்குமா யோசிக்கிறாங்க. இப்படிலாம் நமக்கு கிடைக்கவே இல்லையே, இவர் இதெல்லாம் சொல்றாரு, நம்ம ஒரு பைஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சில நாள் தோணுது. எனக்கு அவங்களுக்கு தோணுது, எனக்கு தோணுது. ஸோ இந்த ஹை டெஃபினேஷன் லைஃப் ஏன் கிடைக்கிற எதுன்னு அட்டன் பண்ண உங்களுக்கு? ஏன்னா நம்பிக்கையும் கவனமும் பார்த்துக்கலாம். எவ்வளோதானே? ஏன்னா கேள்விப்படுற எதுவுமே புதுசாக இருக்காது. இப்போ சொல்றதான் புதுசு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கேள்விப்படுற எதுவுமே புதுசாக இருக்கு. பல பேர் பல வாத்தியாருங்க திருக்குறள்லையும் திருமந்திரத்துலையும் முகத்துலையும் குரான்லையும் பைபிளையும் சொல்லிட்டு அதேதான் எங்கேயும் சொல்ல போறோம். இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா, இன்னும் கொஞ்சம் முடிவோட சொல்ல போறோம். எஸ் அப்படின்னு அந்த முடிவோட சொல்லும்போது நம்ம என்னாச்சுன்னா கொஞ்சம் இதுதான் தெரிஞ்சதுதானே, நானே பார்த்துக்கலாங்க. ஏதோ ஒரு சமையல் பண்ணி காதல் வச்சிருந்தோமா சில வார்த்தைகள் கேட்டுட்டார். ஸோ 100% நீங்க மாயாஜாலத்தில் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு காதலில் விழுந்து விடுமானால், நீங்கள் அதை கவனித்து விடவில்லையானால் நான் சொன்ன அனைத்தும் சத்தியமாக நடக்கும். ஒரே முறை தான் பயன்படுத்தும் சக்தி என்ற வார்த்தையை. சத்தியம் நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். நிச்சயமாக 100% உங்களால் மாய வகுப்பு எடுக்க முடியும். உங்களுடைய பங்களிப்பும் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் கவனமும் இங்கே இருக்குமானால் நீங்கள் கேட்கிற கடைசி வகுப்பு தான். இதுக்கு மேலே நீங்கள் எந்த சொல்யூஷனும் தேடி எந்த பிரச்சனையோடையுமே யாரையுமே சென்று அடங்க மாட்டீங்க. இது சத்தியம். இதுக்காக வேற சொல்யூஷன் இருக்காது. ஸோ நான் உறுதியாக சொல்றேன், உறுதி இங்கதான் இருக்கும். நம்ம எல்லாரும் அரசியல் தன்மையெல்லாம் இல்லை. இது வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கும். நான் ஒரு யோகா ஆசிரியர், தியானத்துக்கு ரொம்ப ஆழமா பல ஆயிரம் ஆண்டுகளாக செய்த தியானத்தோட விளைவாக இப்போ சில ஆண்டுகளாக அழகா தியானம் செய்திருக்கோம். தியான வகுப்பு நடத்திருக்கோம். தியானத்தின் மீதாக நம்ம இந்த வகுப்பை நடத்துவதால, பிரம்ம முகூர்த்தின் மீதாக இந்த வாழ்க்கைக்கு இந்த பயிற்சி நடத்துவதால, நம்பிக்கையில் இந்த பயிற்சி நடக்கும் போவதால நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்குள்ள என்ன விஷயம் இருந்தாலும் என்ன கேள்வி இருந்தாலும் பாருங்க, தீரும். இதை பண்ணிப்பாரு, அது நடக்கும்ல, நிச்சயமா நடக்கும். இதுதான் வழி. இதை தவிர வழியில் கொடுத்துரும். வேற வேணும் அதானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் லைஃப்ல. இப்ப நான் சொல்லலாம் பார்த்தோன்னே நீங்க ஒரு சின்ன காரத்துல உள்ள வந்திருப்பீங்க. நீங்க இதை பயிற்சி முழுமையாக அட்டன் பண்ணுங்க. வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய திட்டம் தேர்ந்தோம். இவன் பணம் தரணும் கொடுக்கல, அந்த பிசினஸ் நடக்கல, நோய் தெரியவே மாட்டேங்குது, இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணினே அந்த பையன் வீடு கட்டவே முடியல, என்னென்னலாம் பெரிய பெரிய சிக்கல் இருக்கோ எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு எல்லாம். அதனால அவங்ககிட்ட கேட்கறது 28 நாள் நல்ல 1 மணி நேரம் 20 மணி நேரம் நம்பிக்கையும் கவனமும், எவ்வளோதான் நான் கேட்குறது. அதுதான் அவங்க கேட்கணும். அது கொஞ்சம் அட்டென்டிவாக லெர்ன் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்ச் நீங்கள் பண்ண போகிறீங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். பிள்ளைகள்லாம் பிரமாதமாக மாறிடுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் பிரமாதமாக மாறிடுவாங்க. வேலை பிரமாதமாக மாறிடும். உங்களுக்கு எதிராக இருந்த ஒரு நபர் கூட உங்களுக்கு நினைக்க மாட்டாங்க. இது மேலே உங்களுக்கு எதிராக இருந்த எந்த நபரும் நிற்கவே மாட்டான். இது மேலே இருந்தாலும் அவன் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். எவனா இருந்தாலும் அது மாமனாரோ மருமகனோ
இல்லை பிஸ்னஸ் மேனோ, இல்லை ஓனரோ, இல்லை வியாபாரோ, இல்லை வீட்டு வேலைக்காரனோ, எதிர் வீட்டுக்காரனோ, பக்கத்து வீட்டுக்காரனோ, எவரா இருந்தாலும் ஒன்று அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து காணாமல் விடுந்து விடுவார். அது உங்களுக்கு சாதகமானதா மாறிடும். அதே போலதான் உங்க உடம்புக்குள்ள உடல் உறுப்புகளும் அப்படிதான். நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணதில்லை, உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்றதுல அந்த உறுப்புக்குள்ள என்ன இடம் தீர்வு கிடைக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமாக மாறிடும். உங்க பிசினஸ் இருக்குல்ல, அதுக்கு குழப்பம் என்ன ஆகும், தீர்வு கிடைக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமாக மாறிடும். உங்க குடும்ப உறவு எது வேண்டாம் அனைத்துமே ஒன்று உங்களை விட்டு கண்காணாத ஒரு தூக்கிடும் அல்லது அங்கேயே இருந்து உங்களுக்கு சாதகமாக மாறிடும். ஒட்டுமொத்த லைஃபே அப்படித்தான் நடக்கும். இதுதான் மயாஜம். ஸோ என்ன சொல்கிறேன், 28 நாள் காலை மாலை 1 மணி நேரம் 1 மணி நேரம் டெய்லி வரும். நான் சொல்கிறது அப்படியே நோட்டில் இருக்கிற அந்த தன்மை, அந்த வேலையை செய்ய நம்பிக்கை செய்யுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் மயாஜம் நடக்கும். நீங்கள் நம்பிக்கை கொடுங்க. நல்லது. புரியுதா? நம்ம முன்னே பேசுகிறேன். இப்போ எதனா கேள்வி வச்சா டக்குனு சொல்லணும். ஒரு 15 நிமிஷம் இருந்தால் மட்டும் அப்படியே முடிச்சு. நான் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்கிறேன். குரூப்பில் போகிறேன், என்னெல்லாம் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் எழுந்துக்கிறீங்க, பல் வளர்க்குறீங்க, குடிக்கிறீங்க, ரூமுக்கு வரீங்க, ஹெட்ஃபோனை செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, மேலே கேட்குறீங்க, லைட் ஆஃப் பண்ணுறீங்க, கீழே ஒரு தரையை போட்டு உட்காந்துக்கிறீங்க, ஹெட்ஃபோனை காலை மாறிட்டு முன்னாடி செல்ஃபோனை வச்சு கண்ணை போட்டு உட்காந்துக்கிறீங்க. தியானம் நடக்கும். அது சம்மந்தமாக அது சார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் பேச்சு இருக்கும். அது கேட்டு முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு அப்படியே செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு நான் சில விஷயம் எழுத சொல்லுவேன். அது எழுதுறீங்க. எப்போ கிளியர் ஆகும் நான் சொல்கிறேன், கவலைப்படாத. அது அப்படியே டே ஃபுல்லாக நகரும். அப்படியே 8 மணிக்கு லிங்க்குள்ளே வரீங்க. அந்த டே ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி அனுபவிச்சிருக்கீங்க. புதிய நம்பிக்கை பிறந்திருக்கும், புதிய உணர்வு கிடைச்சிருக்கும். அந்த உணர்வை மட்டும் ஒரு நிமிஷத்தில் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மற்ற எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கேட்க வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். காலை வகுப்பு 40% முக்கியம், மாலை வகுப்பு 60% முக்கியம். ஆனால் காலை வகுப்பு இருந்தால் தான் மாலை வகுப்பு நடக்கும். அதனால 2 வகுப்பையும் நீங்கள் இருக்கணும். சொல்லுங்க. மஞ்சள் கயிறு கட்டுறது சொல்லிடுங்க. கையில சொல்றேன், அதெல்லாம் சொல்றேம்மா. எதுவும் எந்த கேள்வி மட்டும் கேளுங்க. யாராவது புதுசா ஏதாவது டவுட் இருக்கா வகுப்புல? கூகுள் மீட் வேற ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா கேட்குது. இல்ல, சந்தேகம் எதுவும் கிடையாது. நன்றிம்மா. தெளிவா புரிஞ்சுச்சாம்மா ராஜேஸ்வரிமா? புரிஞ்சதுங்க ஐயா. நம்பிக்கை வந்துச்சா? நான் இவ்வளவு பேசணும் அப்படின்னு தோணுதா இல்லையா? இல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு சொல்லும் போது நமக்கு இவ்வளவுலாம் நடந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. மகிழ்ச்சி. சரிம்மா, நன்றி. நன்றிம்மா. வேற இருக்கா டவுட்? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. இவ்வளவு நல்ல விஷயம்லாம் நடந்தது எனக்கு வந்து தெரியல. சொல்லிட்டு நாளைக்கு இது கயிறு நீ பேச கேட்கலாமா? செங்கல்ப கயிறுன்னு சொல்லி கட்ட சொல்லி இருக்காங்க. நான் சொல்றேம்மா. ஆமா, இது எல்லாருமே என்ன பண்ணணும்னா, இது வந்து சடங்கு சம்பிரதாயமா நினைச்சு வேண்டாம். உங்க கையில ஒரு ஆண்கள்லாம் வலது கையிலையும் பெண்கள்லாம் இடது கையிலையும் ஒரு சும்மா ஒரு வெள்ளை காட்டன் கயிறு எடுத்துக்கோங்க. அதை மஞ்சள் நினைச்சு கயிறுல கட்டி வச்சுக்கோங்க. அப்படி கட்டும் போது உங்க வாழ்க்கையில முக்கியமான தேவை இப்ப நடக்கும் நினைக்கிறீங்கல்ல, அது உடல்நிலையாவோ இல்ல பொருளாதாரமோ இல்ல தொழிலோ இல்ல உறவுகளோ ஏதோ ஒரு சிக்கல் இப்ப இருக்கும், பெரிய சிக்கலா இருக்கும். எப்படா தீர்ந்து நினைச்சிருப்பீங்க. சிக்கல் தீர்ந்ததாக நினைச்சு அந்த கயிறை கட்டணும். தீர்ந்து விடுதா நினைச்சு அந்த கயிறை கட்டணும். அதுக்கப்புறம் தியானம் முடியும் போது நீங்க சங்கல்பத்தை நினைச்சோம் நான் சொல்லுவேன். அப்போ அந்த விஷயத்தை நினைச்சு இந்த விஷயம் நமக்கு சிறப்பா நடந்தது, சிறப்பா முடிஞ்சிச்சுன்ற அந்த எண்ணத்தோட தினமும் அது நடந்து விட்டதாக நினைத்து நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாள் அதான் அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் அதான் நினைக்கணும். ஒரே ஒரு சங்கல்பம், ஒரு தியானம் இருந்தாலும் ஒரே சங்கல்பத்தை வைக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 நினைச்சு ஒரே அது சாட்சி பெற்றுக் கொள்ளலாம். சங்கல்ப கயிறுன்னு பேர். அது எந்த சடங்கு சமுதாயமோ
மஞ்சள் என்ற நிறத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும். சந்தேகமா? அதாவது படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது நாங்க என்ன ஐயா சொல்லிருக்கோம். பேச தெரியல. பேச தெரியும். அப்ப என்ன பண்ண, போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பேசி வச்சுக்கணும். சரிங்க. நான் சொல்ற விஷயம் எழுது வச்சுக்கோங்க. நீங்க பேசி நீங்க சொல்லலாம் எழுதுற விஷயங்களை பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே பிளே பண்ணி கேளுங்க. சரி. இது புதிய கேள்வி யாரும் இருக்காது. இல்லைங்க ஐயா, எனக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது. அதனால உண்மையாகவே நீ ரெக்கார்ட் போன் ரெக்கார்ட் போட்டு நான் சொல்றது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சார், அப்போ ரெக்கார்டட் இது அனுப்ப மாட்டீங்களா இந்த டைம்? ஏமா? ஏன்னா 9th கிளாஸ்ல நடுவுல கொஞ்சம் ஒரு 2-3 நாள் மிஸ் ஆயிடுச்சுங்க சார், கேட்க முடியல. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ற வாய்ப்பு இல்லைன்னு பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி கிளாஸ்ல மொத்தம் கிடையாது. அதனால ரெக்கார்ட் பண்ணி எப்படி ஆப்ஷன் பார்த்து நான் ரெக்கார்ட் பண்ண முயற்சி பண்ணேன். ஏன்னா அதுக்கு நம்ம நார்மலா ரெக்கார்ட் பண்ணோம்னா ரெக்கார்ட் ஆகலைங்க சார். நான் 27th டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் ஸ்கிரீன் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு நானே ரெக்கார்ட் பண்ண முடியாது. இல்ல நானே ரெக்கார்ட் பண்ணாது. பெய்டு வெர்ஷன் கூகுள் மீட்ல பே பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வந்து மொத்தம் வச்சிருக்காங்க. அதனால நான் அது எப்படி பார்த்து நானே ரெக்கார்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். கிளாஸ் ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்க சார். ஓகே. 2 minutes. நல்லது. சொன்னா போல சரி. மற்றபடி ஒவ்வொரு நாளும் ஒரு சொல்லிட்டே இருப்போம். அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துடலாம். டைமுக்கு மட்டும் தயவு செய்து வந்துடுங்க. எக்ஸ்கியூஸ் மட்டும் கேட்காதீங்க. சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அலட்சியப்படுத்தாதீங்க. நான் இதெல்லாம் வாழ்க்கையை அலட்சியப்படுத்தவே கூடாத ஒரு விஷயம். ஒரு நாள் 5 நிமிஷம் இதில் என்னெல்லாம் உங்களுக்கு நாலு இந்த கிளாஸ் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு போடுறேன். அது அப்பப்போ தேவைப்படும். நாளைக்கே எல்லாமே தேவைப்படாது. டைமுக்கு தான் தேவைப்படும். நான் லிஸ்ட் போடுவேன். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செக் லிஸ்ட் தேவைப்படும். அப்புறம் ஒரு கூழாங்கல் தேவைப்படும் ஒரு நாளைக்கு. அதெல்லாம் அப்பப்போ தேவைப்படும். அப்பப்போ அது உங்களுக்கு கொடுக்கும். நல்லது. நிறைய செய்திகள்லாம் நினைக்கிறேன். காலையில் நம்ம 4:50 வகுப்பு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 6 மணி நீங்கள் இருக்கணும். ஒரு வெயிட் போட்டு அப்படியே கண்ணோடு உட்காந்துடணும். வேலை பார்த்துட்டே காலை கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது. நாளை கிளாஸ் வேலை போது அட்டன் பண்ணலாம், தப்பு இல்லை. நாளை கிளாஸ் நிச்சயமாக வேலை பார்க்காம முழுமையாக சைலண்டில் உட்காந்து அப்சர்வ் பண்ணி கிளாஸ் மகிழ்ச்சி. அடுத்த உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுடைய ஃபீஸ் நீங்கள் நாளைக்கு பே பண்ணிடுங்க. நன்றி. வாழ்வோம். அது நான் அன்போடையும் வச்சிருக்கேன். என் நண்பரையும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 60% வந்து நன்மையாக தான் போவோம். அது நல்ல செயல்களும் பயன்படுத்திக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன் ஐயா. மிக்க நன்றி.